கருப்பசாமிக்கு நம்ம பூஜை பண்ணும்போது அப்போ நமக்கு தேவையான எது இருந்தாலும் ஐயா கண்டிப்பாக கொடுப்பார். கருப்பசாமியோட சக்தி ரொம்ப பெரிய சக்தி. சில நேரத்தில் அக்னியாக காட்சி தந்து நம்ம முன்னாடியே ஒரு ரூபத்தில் உட்காந்து நம்மளோட பேசுகிற மாதிரி அனுபவம் வரும். கிராமத்து பகுதி இல்லாமல் வெளிநாடுல இன்னும் பல பேர் ஐயாவோட சக்தி பார்த்துக்கிறாங்க, நம்ம ஐயாவை உணர்றாங்க. இதுதான் உண்மையே. A Karupasamy statue for myself from Little India, and also felt great attachment to him. And it's very strange, but I go for long walks and I can feel him walking behind me and the breath of the horse. கருப்பசாமியை மனசுல இருந்து அழைச்சா அவர் கண்டிப்பாக வருவார். நமக்கு என்ன கஷ்டம், நம்ம பிரச்சனை என்ன, எல்லாத்துக்கும் கருப்பசாமி வீட்டிலேயே பதில் கொடுப்பார். இந்த நாளில் இந்த நேரத்தில் உனக்கு இது நடக்கும்னு சொல்லுவார். காலத்தை சரியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்ம கருப்பசாமி தான். ஆனால் இந்த சக்தி கிடைக்கணும்னா பிரார்த்தனை மனசார உண்மையாக இருக்கணும். எல்லாருக்கும் இது கிடைக்காது, எல்லா நேரத்திலும் நடக்காது. இதுதான் உண்மை கதை. யாருக்கு இந்த சக்தி கிடைக்குதோ அவங்களுக்கு தான் கருப்பசாமி அருள் கொடுக்குவார். கருப்பசாமி பக்தர்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். என்ன ஆசைன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லதாக நடக்கணும், ஐயாவை சக்தியை உணரணும். ஆனால் ஐயாவோட சக்தியை உணரணும்னா பக்தன் உண்மையாக இருக்கணும். நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், ஆனால் அவங்களோட வேண்டுதல் உண்மையாக இருக்குதா? அவங்களோட வேண்டுதல் உண்மையாக இருந்தால் கூட அவங்க சில மனசில் குழப்பம் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு அவங்களோட வேண்டுதல் நடக்கிறது இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா கருப்பசாமி பக்தனை சூஸ் பண்ணுவார். கருப்பசாமி பக்தனை சூஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அதாவது அவர் பார்ப்பாரு, இவன் என் வழியில் நடக்கிறானா, நான் சொல்கிறது கேட்பானான்னு. அந்த வழியில் போனதுக்கு அப்புறமே அவனுக்கு என்ன தேவையோ அது நடக்கும். இதுதான் உண்மையான சத்தியம், என்னோட பதிலே.